guys, welcome to our YouTube channel Trade with PK. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய மெம்பர்ஸ் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயே அண்டு இன்ஸ்டாகிராமில், டெலிகிராமில் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, NISM எக்ஸாம் வந்து எப்படி எழுதுறது ப்ரோ? நீங்கள் வந்து NISM எக்ஸாம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குனீங்க? ஸோ அதுக்கு எங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணணும்? புக்ஸ் வாங்கணுமா? ஆன்லைனில் வாங்கணுமா? ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சிம்பிளாக நான் வந்துட்டு எப்படி வந்து நான் NISM எக்ஸாம் எழுதினேன். ஸோ வித்தின் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நான் எப்படி பாஸ் பண்ணேன். ஸோ எப்படி இந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ எங்கே எழுதுனேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யாரெல்லாம் நம்ம இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் NISM எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதில் எந்த விதமான எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா NISM அப்படிங்கிற வெப்சைட்கே வந்து போய்க்குங்க. ஸோ NISM அப்படிங்கிற வெப்சைட்டே வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்திருக்கும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த NISM எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் இதில் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் தான். இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் கம்பெனிலையோ ஸோ எதில் இந்த மாதிரி புரோக்கர் கம்பெனியில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இது வந்து மஸ்ட்டாக வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ஆல்ரெடி இன்வால்வாக இருக்கீங்க, ட்ரேடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ஒரு நாலேஜபிள், இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிஃபிகேட், ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து சர்டிஃபிகேட் ஒரு வந்து நீங்கள் காலேஜில் போயிட்டு எக்ஸாம் எழுதி எப்படி சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கோ அது மாதிரி தான் இதுவும் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் NISM சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி, லாகின் அட்ரஸ் வந்துட்டு கேட்கும். ஸோ புதுசாக நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு என்னோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ தான் புதுசாக யாராச்சும் வந்து இது பண்ணுறீங்கன்னா அவங்க வந்துட்டு நியூ அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு வந்துட்டு ஒன்று வரும். இதில் போய்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டெல்லாம் போட்டுட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், கன்ஃபார்ம் பேன் நம்பர் அண்ட் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ வந்து இருக்கணும் அண்ட் பேன் கார்டோட ஃபோட்டோ. ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு நீங்கள் இந்த எல்லா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வந்துட்டு ஒரு நார்மல் ஃபார்ம் தான். யார் வேணால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் அந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எதுவுமே வராது. எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆக்குபேஷன், டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஐடி, லாகின் ஐடி ரெண்டுமே வந்துட்டு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதில் போட்டிருப்பீங்களா அது வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து இது வந்துட்டு ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லாகின் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி NISMல நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்லி நான் பார்த்துருவோம். அதுக்கு வந்துட்டு NISM இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ NISMல வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு NIS சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த சர்டிஃபிகேஷன் இங்கே வந்துட்டு சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வரிசையாக எல்லாமே இருக்கும். ஒரு ஸோ வெயிட் ஸோ உங்களுக்கு 29 வகையான டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு, உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளவு, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா, சர்டிஃபிகேஷன் வேலிடிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து அஃபீஷியல் வெப்சைட். ஓகேங்களா? இங்கே தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து எல்லாமே கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிங்க. NISM எக்ஸாம் பேஜில் போயிட்டு ஸோ அதில் வந்துட்டு சர்டிஃபிகேஷனில் வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு என்ன முடிச்சிருக்கேன், எக்ஸாம் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா NISM ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். 1500 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு கொடுக்கலாம், கட்டணும். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் கட்டணும். 100 மார்க்குக்கு வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்து இருக்குது. 25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கிங் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சர்டிஃபிகேட் எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டின்னு வந்து நீங்கள் கொடுத்துருக்குங்களா 3 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது நீங்கள் வந்துட்டு எது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, ஒரு வேளை வந்துட்டு கரன்சியில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இங்கேயே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபார்ம் பார்த்தீங்களா அந்த ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். இல்லை ஒரு வேளை ஆல்ரெடி ஃபில் பண்ணி நீங்கள் எல்லாம் இது பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ரோல் ஃபார் ஆன்லைன் ப்ரொஃபைல் லாகின் ஃபார் சர்டிஃபிகேஷன் சொல்லி ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? என்ரோல் ஃபார் ஆன்லைன் ப்ரொஃபைல் லாகின் சர்டிஃபிகேஷன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ரோல் ஃபார் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து லாகின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து போட்டிங்கன்னா உள்ளே வந்தோடனே உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்துங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஃபார்மில் கொடுத்துருப்பீங்களா அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்.
அண்ட் பிராக்டிஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. இங்க வந்து பிராக்டிஸ்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ரோல்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு என்ரோல் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அங்க காமிச்ச 29 எக்ஸாமும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அங்க பார்த்தீங்களா 29 எக்ஸாம் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாமே வந்துட்டு இங்க இருக்கும். இதுல தான் போயிட்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இதுல தான் போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். இதுல வந்துட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இது வந்துட்டு நம்ம என்னன்னா ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றாங்களா, ஆப்ஷன்ஸ், ஈக்விட்டி அதுலலாம் ட்ரேட் பண்றீங்க. ஈக்விட்டில ட்ரேட் பண்றீங்க. மெயினா இந்த எக்ஸாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் பண்றீங்க வந்து இது பண்ணலாம். அட்வைசர் லெவல் 2. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபீஸஸும் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம சர்டிஃபிகேட்டும் வந்து இயர்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து அங்க இருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா வந்துட்டு அதுக்கு தனி வீடியோ வந்து நம்ம போடுவோம். இப்போதைக்கு வந்து இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் ஷேர் பண்றேன். எப்படி உள்ள போய் லாகின் பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். ஸோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்க அந்த பேஜ்ல போயிட்டு உங்களுக்கு அ ரெஜிஸ்டர்லாம் பண்ணதுக்கப்புறம் உள்ள லாகின் பண்ணி வந்துட்டு இந்த என்ரோல் ஃபார் என்ரோல்மென்ட் ஆப்ஷன்ல போயிட்டு என்ரோல் ஃபார் எக்ஸாமினேஷன்ல போய்க்கணும். இதுல போயிட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் இந்த ஆப்ஷன்ல வந்து நீங்க போய்க்கணும். ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ல போனதுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபார் டெஸ்டிங் சென்டர் செலக்ஷன் ஒண்ணு இருக்கும். இத குடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு எடுத்தோனயுமே வந்துட்டு சரி நீங்க எந்த ஒருவேள தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா தமிழ்நாடு, ஸோ எங்கேன்னா தஞ்சாவூர், ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படின்னு சாரி இது வந்து டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து கேட்குது டைரக்ட்டா. ஓகேங்களா. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு இருந்தீங்கன்னா ஈரோடு அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். அங்க வந்துட்டு உங்களுக்கு அங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து முக்கியமான இடத்துல வந்துட்டு இந்த மாரி என்ஐசி சென்டர் அட்ரஸோட வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதுல போயிட்டு டேட் வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இதுல போயிட்டு அவைலபிள் ஃப்ரம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடுத்துருப்பான். இதுல போயிட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்ப நவம்பர் 27 ரெக்கார்ட் பண்றேன்னா, இப்ப வந்துட்டு 1ஆம் தேதி வந்துட்டு நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிள் டூ டேட் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு எப்போலாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் செலக்ஷனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 1ஆம் தேதி 12வது மாசத்துலருந்து 31ஆம் தேதி அதாவது 2 மாசம் வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் டேட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. ப்ரொசீட் ஃபார் எக்ஸாம் டூ எக்ஸாம் டைம் செலக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து இது ஒண்ணு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து நான் ப்ரொசீட் வந்து குடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ 1 மினிட் இது வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொசீட் ஃபார் சீட் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னாவே இந்த மாரி செலக்ட் டைம் ஸ்லாட்ன்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்துரும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருந்தது. அதனால நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். அது குடுத்தோனயுமே வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு உங்களுக்கு 4ஆம் தேதி வந்துட்டு 2020 மண்டேவே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாரி டைமிங் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இத்தன சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, அந்த டேட், இந்த டைம் உங்களுக்கு எந்த டேட் வந்து கன்வின்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க இப்ப தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 மந்த் வந்துட்டு போதும். ஓகேங்களா. 1 மந்த் நீங்க பிரிப்பேர் ஆனீங்கன்னா போதும். 1 மந்த்க்கு அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். 1 மந்த் எங்க ப்ரோ படிக்கணும்? ஸோ நான் வந்து ஏதாச்சும் கோர்ஸ் கீன்னு அட்டெண்ட் பண்ணணுமா? இல்ல ஏதாச்சும் புக்ஸ் வந்து ஆன்லைன்ல வாங்கணுமா? அப்டின்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து புக்ஸ் ஆன்லைன்ல கோர்ஸ் அதெல்லாம் எங்கேயுமே வாங்க தேவையில்ல. நீங்க வந்து ப அ வா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனேயுமே வந்துட்டு, அதிலேயே ஒரே ஒரு வந்துட்டு புக் வந்து வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஓகே 1 மினிட் சாரி. உங்களுக்கு வந்துட்டு லாகின் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னுடைய லாகின் பேஜ். உள்ள வந்ததுக்கப்புறம் இதில என்ரோல்மென்ட் ஆப்ஷன்ல போய் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டோம். இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு புக்ஸு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். அந்த நீங்க ஒரு டைம் 1500 பேமெண்ட் பண்ணோனையுமே, ஒரு புக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த புக்க மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாவே போதும். ஓகேங்களா. நீங்க இல்ல ஆன்லைன்ல போய் வாங்குறீங்கன்னா, Flipkartல போயிட்டு அந்த புக்க போயிட்டு நீங்க வந்துட்டு NISM ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் இந்த எந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றீங்களோ, ஸோ அதோட பேர வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா போட்டீங்கன்னாவே வந்துட்டு உங்களுக்கு Flipkartல வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு எக்ஸாம் எழுதுனது வந்து உங்களுக்கு டீட்டெயில் வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா. நீங்க ஆல்ரெடி வந்து இந்த மாரி பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் டேட்டு, உங்களுக்கு டைமு, ஸ்லாட் எல்லாமே வந்துரும். ஒர்க் புக்கும் நீங்க ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் புக் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்துரும். ஓகேங்களா. அத டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து படிச்சீங்கன்னாவே போதும். ஒரு வேள நீங்க வந்து புக்ஸா ஹார்ட் காப்பி தான் வேணும்னீங்கன்னா, Flipkartல போயிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 60% வந்துட்டு 50% வந்து 50-60% ஈஸியா தான் இருக்கும். பட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆ நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ல வர மாரி அந்த இதுல வர மாரியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினே வந்து திரும்ப திரும்ப கேட்டுருப்பாங்கன்னு. இது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டைமும் எக்ஸாம்ல வரும். உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட்லயே. நானே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும்
62% தான் வந்து வாங்கியிருப்பேன். இத்தனைக்கும் 100 கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு நான் 80 கொஸ்டின் கரெக்ட்டா பண்ணி ஒரு 80லேருந்து 85 கொஸ்டின் கரெக்ட்டா பண்ணி 15 கொஸ்டின் தப்பா பண்ணதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் போயிட்டு ஒரு 62% தான் வந்துட்டு பாஸ் ஆயிருக்கேன். ஓகேங்களா? 62% நீங்க ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடனே வந்துட்டு வந்துரும். ஓகேங்களா? உடனே எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. எக்ஸாம் சென்டருக்கு போம்போது நீங்க வந்துட்டு இதோட ஹால் டிக்கெட் வந்து இதில ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அத டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு ப்ரூஃப் பான் கார்டு, ஆதார் கார்டு ஏதோ ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா, அங்க எக்ஸாம் எழுதுறது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டுல தான் இருக்கும். உள்ள போய் வந்துட்டு ஒரு கொஸ்டின்ஸா இருக்கும். நீங்க வந்து மாடல் எக்ஸாம் வந்து இதிலேயே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? பிராக்டிஸ் எக்ஸாமினேஷன்ல போயிட்டு பிராக்டிஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே வந்துரும். நீங்க போயிட்டு பிராக்டிஸ் எக்ஸாம் பண்ணி பார்த்துட்டு, நீங்க அதில போயிட்டு பண்ணீங்கன்னாவே 100 கொஸ்டின் வந்து நீங்க டக்கு டக்குன்னு ஆன்ஸர் பண்ணி முடிச்சு சப்மிட் குடுத்த உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும். அப்பவே வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு 1 வீக் அப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துரும். ஸோ இவ்ளோ தான் வந்துட்டு சிம்பிள்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு 1 மந்த் எடுத்துக்கும். எனக்கு வந்து 1 மந்த் எடுத்தது. நெறைய பேத்தோட கெப்பாசிட்டி பொறுத்து. நெறைய பேர் குயிக்கா படிக்கிறீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லயே பண்ணிருவீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு மாடல் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈஸியா தான் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு. பட் நெறையா வந்துட்டு இந்த மாரிலாம் கேட்டிருப்பாங்க. இப்ப வந்துட்டு ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் நெறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்ல கேட்டிருப்பாங்க. இப்ப வந்துட்டு செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இ டெரிவேட்டிவ்ஸ் வந்து இவ்ளோ குளோஸ் ஆயிருக்கு. இப்ப அவர் கையில எவ்வளோ இருக்கோ, அவருக்கு எவ்வளோ லாஸ் இருக்கோ, இப்ப வந்து ஹெட்ஜிங் பண்ணா அவர் வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ல இருப்பார். இந்த மாரி வந்து டிஃபரெண்டான கொஸ்டின்ஸ் வந்து உங்கள ட்ரிக் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு என்ன எக்ஸாம் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். ஒரு வேள ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல பண்ண போறீங்களா? இல்ல அட்வைசர் கேட்டகரில பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு 29 கேட்டகரி இருக்கு. ஸோ அதில எந்த கேட்டகரியோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. 2வது வந்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பேஜ்ல போயிட்டு என்ரோல்மென்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்ரோல் பண்ணிக்கங்க. ஸோ என்ரோல் பண்ணிட்டு 3வது வந்துட்டு ச என்ரோல் ஃபார் எக்ஸாம். எக்ஸாமுக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு ₹1500 வந்து நான் குடுத்து இந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல வந்துட்டு அனலைஸ் பண்றக்கு ₹1500 குடுத்து பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் 4வதா வந்துட்டு அங்கேயே புக்ஸும் வந்துரும். உங்களுக்கு உடனே புக்கும் வந்துரும். நீங்க Flipkartல வேணா புக் வாங்கிக்கலாம். எதுலயும் புக் வாங்கிக்கலாம். ஸோ அது வாங்கிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது பண்ண உடனே வந்து எக்ஸாம் செலக்ட் பண்ணணுமாங்கிற கேட்டீங்கன்னா பண்ண தேவையில்ல. நீங்க பேமெண்ட் பண்ணி 3 மந்த்ஸ் வந்து டைம் குடுப்பாங்க. உங்களுக்கு 3 மந்த்ஸ் டைம் குடுப்பாங்க. ஸோ அந்த 3 மந்த்ஸ்க்குள்ள நீங்க வந்து எப்ப வேணா எக்ஸாம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டைம் ரூ. 1500 இது பண்ணிட்டோம்னா, இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 3 அட்டெம்ப்ட்ஸ் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு அ உங்களுக்கு வந்து 3 அட்டெம்ப்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஐ திங்க் 2 அட்டெம்ப்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அந்த இது படிக்கிறக்கு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க போய் டைரக்ட்டா எக்ஸாம் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் 1 1/2 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்க்குள்ளார வந்து எக்ஸாமினேஷன் வந்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய டவுட்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இத பத்தி ஃபுல் வீடியோ வேணும், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக்கா வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அத பத்தி பேசுவோம். ஓகேங்களா? நெறைய பேர் கேட்டங்காட்டி தான் இந்த வீடியோ போடுறேன். இல்லைன்னா வந்துட்டு நான் இந்த எப்பவும் போல நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸா போட்டுருப்பேன். நெறைய பேர் என்னுடைய NISM சர்டிஃபிகேட் வந்து பார்த்துட்டு நீங்க எப்படி இப்போ எக்ஸாம் எழுதுனீங்க? ஸோ நீங்க எப்படி இது பண்ணீங்கன்னு கேட்டதுக்காக வந்து நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நெறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ எந்த டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு கிளியர் பண்றேன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு. ஸோ தேங்க் யூ வெரி மச். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.